நான் 2 மாங்காய் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்து தீஞ்சிடாத நல்லா வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நாட்டு சர்க்கரை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் தயார். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.